ச்சே, காலையில இருந்து சவாரியே ஒண்ணுமே காணுமே. காஞ்சி போனவனுக்கு வண்டியை வாங்கிட்டு நம்ம ஆட்டோலயே அவனை ஏற மாட்டேங்கிறானுங்க. இது என்னடா முள்ளு? அடங்கொய்யால எப்படா வந்தது முள்ளு? ஜஸ்ட் பஞ்சர் ஆயிட்டு இருக்குமே. எப்பா, ஏற்கனவே நம்ம டயர் பிஞ்சு கண தலை மாதிரி இருக்குது. நல்ல வேற பார்த்தோம், இல்லைன்னா பஞ்சர் ஆயிட்டு இருக்கான். அவனை பாரு, புது டயரை போட்டு வச்சுக்கிறான். அவனை குத்தி பஞ்சர் பண்ற வேண்டியதான். இவன் என்ன பண்றான் நம்ம வண்டிக்குல? டேய், என்னடா பண்ற? வாடா வினோத்த, பாரு டயர்ல முள்ளு குத்தி இருக்கு. நான் பார்த்து இப்ப எடுத்துனுக்குறேன். நீ பார்த்து எடுத்துன்னு இருக்கியா? நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நல்லதுக்கே காலம் இல்லடா, அதனால தானே அவனுக்குமே நான் உதவி பண்றது இல்ல. எக்கற கட்டாது போ. டேய், நீ தான் சொல்லிட்டியா? ஏய் வினோத்த, நல்லதுக்கு இல்ல வினோத்த, இதெல்லாம் என்னடா நல்லதுக்கு இல்ல? மேலக்கா இருக்குது, நீ தான் சொல்லி இருப்ப. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் டயர்ல எடுத்து வந்து முள்ளு சுருத்தா எனக்கு வேலையா? ஒரு வேலையை பாரு வினோத்த. ஆட்டோ வருமா? ஆனா எங்கண்ணா போனா? எங்க பொண்டாட்டி ஊருக்கு போய்க்கிறப்பா, அவளை பாக்கிறதுக்கு போனோம். நான் கூட்டு போறேன், உட்காரணா. ஏய், அவர் என்கிட்ட வந்து சவாரி கேக்குற, நீ நான் ஸ்ட்ரைட்டா கூப்பிடுற. என்னடா அதெல்லாம்? இங்க பாரு, வேணா பூவா தலையா போட்டு முடிவு பண்ணிக்கலாம். சும்மா வாக்குவாதெல்லாம் பண்ணாத. ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? ஒரு தொழில் பண்றீங்க, உங்களுக்கு ஒத்துமை இருக்கணும்பா. அது அவன்கிட்ட சொன்னா அவன் பிரச்சனைக்குனே வரான். நோ, இவ்வளவு பெரிய முள்ளு எத்தனை வந்து ஆட்டோ டயர்லயே குத்துறானா? நாயமா நீயே கேளலாம். இங்க பாரு வினோத்த, முள்ள டயர்ல தான் இருந்தது. நீ தேவையில்லாத பேசினுக்கிற. நீங்க ஏன்பா கன்ஃபியூஷன் ஆகிறீங்க? அங்க சிசிடிவி கேமரா இருக்குது, ஒன்னா செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம் செக் பண்ணமானா? சரி வா, நீ சவாரி பண்ண, நீ போலாம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி